ஹாய் குட்டீஸ், வணக்கம். இப்ப நம்ம ஒரு கதை பார்க்க போலாமா? கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு காட்டுல ஒரு படிச்ச கரடி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது எப்பவுமே புத்தகத்தை வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்த மத்த காட்டு விலங்கு எல்லாம் அதை கிண்டல் பண்ணுச்சுங்க. கரடியே, நாம இருக்கிறது காட்டுல, நமக்கு எதுக்கு இந்த படிப்பெல்லாம்? இந்த காட்டுல இந்த படிப்பை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் அந்த காட்டு விலங்கு எல்லாம் அந்த கரடியை கேலி பண்ணுச்சுங்க. ஒரு நாள் அந்த காட்டுக்கு மேல பறந்து போன ஒரு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு செல்போன் அந்த காட்டுக்குள்ள விழுந்துருது. அந்த செல்போன்ல இருந்து வர சவுண்ட் கேட்ட எல்லா காட்டு விலங்கும் பயந்து ஓடுதுங்க. எப்படி இந்த சின்ன கல்லுல இருந்து இப்படி எல்லாம் சவுண்ட் வருது? இது ஏதோ ஆபத்தானதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லா காட்டு விலங்கும் அதுங்களுக்குள்ள பேசிக்குதுங்க. நம்மளே படிச்சது அந்த கரடி தான். வாங்க அந்த கரடி கிட்ட போய் கேட்போம். காட்டு விலங்கு எல்லாம் சொல்றதை கேட்ட கரடி அந்த இடத்துக்கு வருது. செல்போனை பார்த்ததும் அந்த கரடி, இதை பத்தி நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன். இது மனிதர்கள் பயன்படுத்துற ஒரு தொலைத்தொடர்பு கருவி. இதனால நமக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது இல்ல. ஆனா உண்மையாவே ஏதாச்சும் ஆபத்தான பொருள் இந்த காட்டுல விழுந்து அதை தொட்டு நீங்க பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. நம்மள்ட்ட படிப்பு இருக்கிற வரைக்கும் நம்மள எந்த ஆபத்தும் நெருங்காது. அன்னையில இருந்து மத்த காட்டு விலங்குகளும் படிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.